ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். VBA மேக்ரோ. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். VBA மேக்ரோனா என்ன அப்படின்றது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, BPOவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் VBA மேக்ரோ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு VBA மேக்ரோ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களில் பல பேருக்கு வந்து VBA மேக்ரோ கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். பட் சில சிச்சுவேஷனால் மேபி உங்களுக்கு டைம் செட் ஆகிருக்காது. இந்த மாதிரி பல காரணால உங்களால் வந்து கிளாஸுக்கு போய் VBA மேக்ரோ கற்றுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லித்தராங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து அதிகமாக காசு வாங்குவாங்க, ஃபீஸ் வாங்குவாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஃபீஸில் வாங்குவாங்க. கம்மி ஃபீஸ் வாங்குறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. ஒரு பேசிக் ஓவர்வியூ மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுமாரி அதிகமாக ஃபீஸ் வாங்குறதுல நல்லா சொல்லுவாங்க. பட் உங்களால் ஃபீஸ் அக்கமடேட் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். அந்தளவுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாக வாங்குகிற இன்ஸ்டியூட்டும் நிறையா இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதாவது பேசிக் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் பார்த்திங்கன்னா பேசிக்கில் கிளாஸ் டுட்டோரியல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒருத்தரோட கைடன்ஸ் இல்லாமல் கற்றுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். மெயினாக வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு உட்காந்து நம்ம வந்து பண்ணணும். இண்டிவிஜுவலாக வந்து நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VBA மேக்ரோ வந்து நல்ல டீட்டெயில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்டாக பேசிக்லேருந்து எடுக்கிறேன் நான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அதாவது எப்படி VBA மேக்ரோ யூஸ் பண்ணுறது, எப்படி அதில் இருக்கிற டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து VBA மேக்ரோனா என்ன, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே கோடிங் போடுறது, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான வியூவை மட்டும் நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ VBA மேக்ரோன்றது ஒன்றும் இல்லை. ஸோ டே பை டே ஆக்டிவிட்டீஸ், அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் டீமில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ரெகுலராக வந்து ஒரு ரிப்போர்ட் ஏதோ ரெடி பண்ணுறீங்க. அதாவது ஒரு பல்காக இருக்கிற ஒரு ரா டேட்டாலேருந்து உங்களுக்கு வேண்டிய ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றுறீங்க. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஒரு ஃபார்முலா போட்டு ஒரு ரிசல்ட்டை கொண்டாடுறதோ, இல்லை ஃபார்மேட் பண்ணுறதோ, இல்லை ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்கனாக்கா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து VBA மேக்ரோ மூலமாக ஒரு ஆட்டோமேட் பண்ணலாம். VBA மேக்ரோ மூலமாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி ஏதோ ஃபார்மேட் பண்ணி ஏதோ ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரிசல்ட்டு கொண்டாடுறீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ஆகுதுன்னா நீங்கள் VBA மேக்ரோ மூலிமா ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து நீங்கள் அதை பண்ணிடலாம் நீங்கள். ஸோ ஒரு அதாவது ஒரு வாட்டி நீங்கள் VBA மேக்ரோ க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா அது என்றைக்குமே வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும் உங்களுக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா அக்யூரேட் லெவலும் நல்லாயிருக்கும். அதாவது மேனுவலாக பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். அது இல்லாமல் VBA மேக்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு அவ்வளோ வராது உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போதே நம்ம க்ளீனாக நம்ம செக் பண்ணிவிடுவோம், ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணுறதுனால. ஸோ சேம் ஆக்டிவிட்டி தான் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரஸியும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வெர்ஷன்லேயும் வந்து நீங்கள் மேக்ரோ யூஸ் பண்ணலாம். அதாவது இயர்லியர் வெர்ஷன்லேருந்து இப்போ அப் டு டேட் இருக்கிற எந்த வெர்ஷனில் வேணாலும் நீங்கள் VBA மேக்ரோ யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லா வெர்ஷன்லேயும் VBA மேக்ரோன்றது ஒரு சேம் கான்செப்ட் தான். ஸோ 2003 வெர்ஷனில் யூஸ் பண்ணுற அதே கோடிங்கை கூட நீங்கள் 2007 இல்லை
புதுசாக வந்த எக்ஸல் ப்ரோ வெர்ஷன் அந்த மாதிரி எந்த வெர்ஷன்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இது வந்து 2007 வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷோ டெவலப்பர் டேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் ஆப்ஷனில் போயிட்டு ஷோ டெவலப்பர் டேப் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது மேக்ரோ க்ரியேட் பண்ணுறது, இல்லை மேக்ரோ ரன் பண்ணுறது, இல்லை ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த டெவலப்பர் டேப் நாங்கள் அதை எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டெவலப்பர் டேப் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்ரோ எப்படி பண்ணுறது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓகே ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் மேக்ரோ பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெவலப்பர் டேப்பில் போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ மேக்ரோ அதுக்கு ஒரு நேம் வந்து கேட்கும். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த மேக்ரோ வந்து இந்த ஒர்க் புக்கில் திஸ் ஒர்க் புக் கொடுத்தீங்கன்னா இந்த மேக்ரோ இந்த ஒர்க் புக்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நியூ ஒர்க் புக்னால் வேறு ஒர்க் புக்கில் பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் திஸ் ஒர்க் புக் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெடின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து மேக்ரோ வந்து நீங்கள் இப்போ இதில் என்ன நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மேக்ரோ வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பியில் வந்து ஏதோ சிம்பிளாக ஒரு மேக்ரோ ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணுறேன். 12 கொடுக்குறேன். 15 ஈக்குவல் டு சம் ஃபார்முலா போகிறோம். சம் ஆஃப் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், ரெக்கார்ட் மேக்ரோவில் B3ல் ஒரு வேல்யூ, B4ல் ஒரு வேல்யூ, B6ல் வந்து அதோட சம் போட்டேன். ஓகேங்களா? போட்டுட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணோமோ அது அப்படியே வந்து எக்ஸல் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ரோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து க்ரியேட் பண்ண மேக்ரோ. ஓகேங்களா? ஸோ இது ரன் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள். சாரி, நான் வந்து ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக வந்து எந்த ஒரு செல்லுமே நம்ம நேமிங் ஸ்பெசிஃபிக் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம எந்த இடத்துல கர்சர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல அது மாதிரி வந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ரெக்கார்ட் மேக்ரோ எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் ஜஸ்ட் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கோடிங் எங்கே சேவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Alt F11 கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நீங்கள் பண்ண வந்து இதெல்லாம் வந்து மாடல்ஸ்குள்ளே சேவ் ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஆக்டிவ் செல் டாட் ஃபார்முலா 12 ரேஞ்ச் B4 செலக்டு, ஆக்டிவ் செல் டாட் ஃபார்முலா ரேஞ்ச் B6 செலக்டு. ஸோ ஏன் ஆக்டிவ் செல்லுனாக்கா நான் வந்து எந்த செல்லை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஆக்டிவ் செல் இது வந்து ஒரு செல் இப்படி கிளிக் பண்ணேன். ஸோ அதனால் இது வந்து ஆக்டிவ் செல்லாக எடுத்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நான் செலக்ட் பண்ணும்போது B4 செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. அதுமாதிரி B6ல் நான் வந்து ஒரு ஃபார்முலா போட்டேன். ஸோ இது வந்து B6ல் நான் என்ன ஃபார்முலா போட்டேன்னா B3யும் B4ம் ஆட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் ஒரு ஃபார்முலா போட்டேன். ஸோ அதுதான் இங்கே வரும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஆக்டிவ் செல் அப்படின்னு போட்டுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா B3யை வந்து செலக்ட் பண்ணலை. அதனால தான் வந்து இந்த 12ன்ற வேல்யூ வந்து வேறு எங்கேயும் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, அதே மேக்ரோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து B3 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மேக்ரோவில் போய்ட்டு ரன் கொடுக்குறோம். ஸோ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது மேக்ரோ ரெக்கார்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இடத்த நான் கர்சர் நான் செல்லு செலக்ட் பண்ணதுனோ அதுதான் ஆக்டிவ் செல். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டிவ் செல்லில் தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண வேல்யூ வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணேன், அந்த 12 என்ட்ரு பண்ண அப்புறம் B4 செலக்ட் பண்ணேன். ஸோ அதனால் ரேஞ்ச் B4 அப்படின்ட்டு செலக்ட் ஆகிருக்கு. அப்புறம் அதுதான் வந்து ஆக்டிவ் செல்லாக இருக்கும். B4 செலக்ட் பண்ணோன்னா அது ஆக்டிவ் செல்லாக இருக்கும். அதேமாதிரி ரேஞ்ச் B6 நான் செலக்ட் பண்ணேன் ஃபார்முலா போகிறதுக்காக. அப்புறம் அது ரேஞ்ச் B6 வந்து ஆக்டிவ் செல். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபார்முலா சம் ஆஃப். ஸோ இதை ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணும்போது சம் ஃபார்முலா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்ரோ நம்ம பண்ணுவோம். ஸோ
ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ நீங்கள் பண்ணுற எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அண்டு கொடுத்துக்கிறீங்க, இல்லை டெலிட் கொடுத்துட்டு திருப்பி பண்ணுறீங்கனாக்கா அந்த மொமெண்ட்டை கூட வந்து இது ரெக்கார்ட் மேக்ரோ கேப்சர் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, இந்த கோடிங்கோட லென்த்து வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோவில் அந்த ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, மேக்ரோ நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு ஓகே இது முதல்ல க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்கலாம். ரெக்கார்ட் மேக்ரோ செகண்ட் நேம் கொடுக்குறேன். ஓகே சாரி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ரெக்கார்ட் மேக்ரோ. ஸோ இப்போ ஒரு மேக்ரோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த A1 செலக்ட் ஆனால் இது ஆக்டிவ் செல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ரெக்கார்டு வந்து அங்கே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றது ஆகும். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில செல்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன், பார்டர் போடுறேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து சம் கலர் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏல வந்து நேம், பியில் வந்து ஏஜ், சேல்ரி. ஓகேங்களா, நேம், ஏஜ், சேல்ரி. ஸோ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இது செலக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் ஆக்டிவ் பண்ணணும் அது எல்லாமே அது ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆனவொடனே இங்கே கூட நீங்கள் போய்ட்டு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அது இங்கே டெவலப்பர் டேபில் தான் இப்போ ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது, இங்கே கூட போய் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறோம். கொடுத்துட்டு Alt F11 கொடுத்தீங்கன்னா மேக்ரோ விண்டோ ஓப்பன் ஆகும், VBA கோடிங் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ மாடல் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை பாருங்கள், நான் என்ன பண்ணேன், ரேஞ்ச் A1லேருந்து C12 நான் செலக்ட் பண்ணேன் இல்லையா. ஸோ A1லேருந்து C12 நான் செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா, அதேமாரி செலெக்ஷன் பார்டர், லைன் ஸ்டைல், செலெக்ஷன் பார்டர், லைன் ஸ்டைல், எக்ஸல் நோன். ஓகேங்களா, ஸோ நான் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ரெக்கார்டாக இருக்கும். அதுமாரி கலர் நான் கொடுத்தது. இது பாருங்கள், கோடு நான் பண்ணது சிம்பிளான ஒரு ரெக்கார்டு தான். பட் ஆனால் கோடிங் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த்தியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்னா ரெக்கார்டு மேக்ரோவில் இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஏதாவது ரிப்பீட் பண்ணிங்கனாலோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம வந்து மேனுவலாக எப்படி கோடிங் போடுறன்றது வந்து நம்ம கற்றுக்கணுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையெல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஸோ மேக்ரோஸ் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நான் பண்ண எல்லா ஆக்ஷனுமே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெக்கார்ட் மேக்ரோ. அதாவது நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை அப்படியே மேக்ரோ வந்து எக்ஸல் வந்து ரெக்கார்ட் பண்ணும் உங்களுக்கு. பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மேக்ரோ ரன் பண்ணிங்கனாக்கா அது அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ என்ன வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்னொரு சிம்பிளாக ஒரு மேக்ரோ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டா வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து சம் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நான் சம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை வந்து நான் ஒரு மேக்ரோவை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பண்ணணும்னு நினச்சிங்க நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டெவலப்பரில் போய்ட்டு ரெக்கார்ட் மேக்ரோ சம் அப்படின்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு சம் ஆஃப் திஸ்
this பேஸ்ட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சம் பண்ணுற ஆக்டிவிட்டி மொமெண்ட்டை மட்டும் நான் ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் டேட்டா வேறு டேட்டா நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக இங்கே இடத்துல கர்சர் இங்கே வச்சுட்டு, ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ மேக்ரோ சம் ரன், இது பாருங்கள் கரெக்டாக ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இது மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வேல்யூ வந்து இங்கே இன்னும் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன தான் மேக்ரோ ரன் பண்ணாலும் இது ஃபுல்லாலாம் வராது, இங்கே இது வரைக்கும் தான் வரும். ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் மேக்ரோவில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட யூசர் கன்வீனியன்ட் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே மேனுவல் மேக்ரோ கோடிங் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ரோ எப்படி ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேக்ரோ விண்டோ பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மேக்ரோ விண்டோவில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இன்னைய லெசனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுனாக்கா என்னோடய மெயிலுக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இதால் பயன்பெறுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.